ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். கும்முன்னு நம்ம மடோனா செபஸ்டியன் கிளாஸ் எடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ நண்பர்களே, நீங்கள் வீடியோவுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நம்ம செல்லக்குட்டி கீர்த்தி சுரேஷ் அடடா ட்ரெண்டிங் ஃபோக்கஸில் வீடியோ வருதா, செம்ம சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி நாட்டியாக ஒரு ஸ்மைலிங்கை போட்டுக்கிட்டு இருக்கு. அடடா நம்ம செல்லக்குட்டி அனுஷ்கா பாருங்கள், குதிரையில் இன்னொரு ரவுண்டு போகலாம் வரியா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குது. நம்ம ஸ்ரேயா கோஷல் செல்லம் பாட்டு மட்டும் சூப்பராக இல்லைங்க, செல்லத்தோட பப்பாளியே செம்ம சூப்பராக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், என்னம்மா இருக்குடா, எம்மா பெருசுடா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து பப்பாளியை பார்த்து ரசிச்சிங்க, இப்போ என்னோட 2 தக்காளியை பார்த்து ரசிங்க அப்படின்ற மாதிரி கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்கு நம்ம தமிழ்நாடு செல்லக்குட்டி. அதாங்க மில்கி பியூட்டி. செல்லத்தை பாடுறா சும்மா எப்படி கும்முன்னு இருக்குன்னு. அடடா கையில் பால் சொம்போடு வருது. அடடா இந்த பாலை விட அந்த பால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மைண்டுக்கு நல்லாவே கேட்குது. முண்டாப்படி என்ன முரட்டுத்தனமாக போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறது வேறு யார், நம்ம சம்முக்குட்டி தான். சம்முக்குட்டி கையை தூக்கியிருந்தா அந்த அக்கள் இன்னும் சும்மா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். நம்ம ரசிகர்களுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா ஒரு டவுட்டு கட்டாயம் வந்திருக்கும். அது என்னென்னா, அடடா இது நகைக்கடையா இல்லை மாம்பழக்கடையா அப்படின்னு செம்ம டவுட் வந்திருக்கும். நயன் செல்லம் இப்படி நச்சுன்னு போஸ்ட் கொடுத்தா நம்ம தம்பிக்கு தாலாட்டு பாடாமல் சும்மாவாக இருக்க முடியும். சும்மா வளவலன்னு எப்படி இருக்குது பாரியா, என் செல்லத்தோட 2 மாம்பழமும் சும்மா தாறுமாறாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மடோனா செல்லம். அடடா இது இடுப்பா இல்லை அல்வா துண்டா அப்படின்னே தெரியல, கடிச்சு சாப்பிட்லாம் போல இருக்குது, அந்தளவுக்கு கும்முன்னு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸான ஆன்ட்டி கூட இப்படி போஸ் கொடுக்காது. ஆனால் என் செல்லக்குட்டி கொடுத்துருக்க போஸை பாரா எப்படி இருக்குது, சும்மா குதிரையில் ஏறி சவாரி செய்யலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது, அம்சமாக தெரிகிற அந்த 2 அக்கில் பார்க்குறதா இல்லை அழகாக தெரிகிற அந்த 2 ஆப்பிளை பார்க்குறதா. ராகுல் பிரீத் சிங் தரமான தரிசனம் போ. நயன் செல்லத்தோட உதடு சும்மா ரெட் வெல்வெட் கேக் மாதிரி இருக்குது, கடிச்சு சாப்பிட கணக்கச்சிதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் உதடு சும்மா எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இந்த செல்லக்குட்டி. ராகுல் செல்லத்தோட பால் 2 ஜம்ப் ஆகிறத பார்க்கும்போது நம்ம அப்படியே கேராட பிடிச்சி டாப் கியர் போடணும் போல இருக்கு. மேங்க மோகனோட மாம்பழத்தை பார்த்து மிரண்டு போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம மாளவிகா மேனனோட மாம்பழம். பறந்து விரிஞ்ச மனசாக இருக்கே, எம்மா பெருசுடா அப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க தோணுது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு கையிலானந்தி செல்லத்தோட சும்மா கோப்பல உதடு. இந்த உதடு கிடச்சா சும்மா கடிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது சைடு வியூவில் பாருங்கள், செல்ல வெயிட்டு போட்டு சும்மா கும்முன்னு இருக்குன்னு நச்சுன்னு. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டது அம்ரிதா ஐயர். இந்த செல்லக்குட்டி கொசுல மாதிரி ஒரு சிலையை கட்டி உள்ளே இருக்க 2 முயல் குட்டியை காட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த முயல் குட்டியை பார்த்தாலும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம அனிகா குட்டியாக இது எவ்வளோ பெருசாகிடுச்சு, இன்னமும் குட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு பார்க்குறீங்களா? க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியுது செல்லத்தோட மாம்பழம் எம்மா பெருசாகிடுச்சா. மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிற இந்த நேரத்தில் போய் செல்லக்குட்டி இப்படி ஃபோட்டோ வெளியிட்டிருக்கு. நம்ம ரசிகர்கள் அந்த மாம்பழம் வேணாம், எங்களுக்கு இந்த மாம்பழம் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன தான் சொல்கிறது நாம் நண்பர்களே? அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம லாஸ்ட்லியா செல்லக்குட்டி. ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு சும்மா கொளுத்தாக்கில் கும்முன்னு காட்டியிருக்கு. என்ன செல்லக்குட்டி கையை தூக்கி காட்டியிருந்தா அந்த பலபலன்னு சேவ் பண்ணியிருக்க ஆட்கள் தெரியுமே அப்படி ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் சொன்னது கேட்டுருச்சு போல சும்மா சூப்பராக காட்டியிருக்கு. என்ன ஒரு ஸ்டில்லியா செல்லக்குட்டி சும்மா சாக்கோபாரை வச்சு சப்பை பார்க்கும்போது நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகுதுடா. கீர்த்தி செல்லத்தோட எக்ஸ்ப்ரெஷன் வேறு லெவலாக இருக்குது, நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தர்சகுப்தா வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்ம ரசிகர் ஒருத்தர் சொன்ன கமெண்ட்டு வேறு லெவலு. இது இடுப்பா இல்லை புதுசாக பால் காய்ச்ச வாங்கின பெரிய அடுப்பா அப்படின்னு தெரியலே அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்து ஆம்சே இவ்வளோ பெருசாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நந்திதா ஸ்வேதாவோட கையை பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு நம்ம நண்பர் ஒருத்தர். நம்ம ஸ்ரீலீலா செல்லக்குட்டி கொடுத்துருந்த இந்த போஸை பார்த்து அந்த தொப்புளில் பம்பரமே விடலாம் போலையே நம்ம ரசிகர்கள் ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் கொடுக்குறேன் பாடுறா போஸ் அப்படின்னு சொல்லி கோழி விட்டையே கலக்கி விட்டுருக்கு நம்ம அதித்தி சங்கர். இது குதிரைக்கு டஃப்பால் இருக்கும் போல் இந்த போஸு. அது மகிமா நம்பியர் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சி டவுன்லோட் பண்ணி பார்த்தா நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி. இது முயல் குட்டி சூப்பராலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ பார்த்தா அடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மச்சம் தெரியுதுங்க. அந்த மச்சத்தை பார்த்தோன்னா நம்ம தம்பி உச்சமே அடைஞ்சிருவாப்புல போல், அந்தளவுக்கு செம்ம சூப்பராக க்யூட்டாக போஸ்ட் கொடுத்துருக்கு நம்ம செல்லக்குட்டி. போகிற பக்கம் பார்த்தா சீரியல் ஆக்ட்ரஸ் செம்ம டஃப் கொடுப்பாங்க போல் கோலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ராஷ்மிகா செல்லக்குட்டி. செல்லத்தோட ஆப்பிள் குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட அந்த சரி உதட பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்லை அந்த டஸ்கி அக்கில் பாருங்கள் சும்மா ஹேரியாக இருக்குது, சும்மா சூப்பராக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கும்முன்னு காட்டி ரசிகர்களுக்கு மிரட்டி விட்டுருக்கு. வீடியோட 2க்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.